டிப்ரெஷனும் சரியான முடிவல்ல, சூசைடும் சரியான முடிவு அல்ல, அடிக்ஷனும் சரியான முடிவு அல்ல, தீவிரவாதமும் சரியான முடிவு அல்ல. வளர்ந்து கொண்டே போகிற தீவிரவாதத்துக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவர்களுக்கு காரணம் சொல்லப்படாமலேயே அவர்களை நாம் ஒழுக்கத்தால விதிகளாலே கட்டுப்படுத்த நினைப்பது. 2008 மட்டும் தமிழ்நாட்டில் 6000 இளைஞர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. கொடுமையான விஷயம். வாழ வேண்டிய இளைஞர்கள் 6000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாமி, இதை பத்தி ஒரு ஆழம் ஆராய்ச்சி பண்ணா மெஜாரிட்டி வேற ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம் ஃபியரும் பப்பி லவ்னு சொல்ற முதிர்வடையாத காதல், ரொமான்ஸ், இன்ஃபாச்சுவேஷன். திருமணம் செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு 2 பேருக்கும் பொறுப்பெடுக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனா ஹார்மோனல் டார்ச்சர்னால ஏற்படுற இன்ஃபாச்சுவேஷன், உடல் வளர்வதனாலே உடலிலே நடக்கின்ற மாற்றங்களாலே ஏற்படுகின்ற இன்ஃபாச்சுவேஷன். ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த சாதாரண சிறு சிறு பிரச்சனைகளாலே மரணத்தையே தழுவுகின்றார்கள். காரணம், உண்மையில் அந்த டிப்ரெஷன் வரும்பொழுது எப்படி வரும்னா, போகவே போகாதது போல அது தோன்றும். அது மட்டும் இல்ல, என்றென்றுமே இருக்க போற மாதிரியே காட்டும். முடிவே இல்லாத ஒரு உணர்வை போல அது தன்னை காட்டிக்கொள்ளும். துக்கத்துக்கு முடியவே முடியாத ஒரு உணர்வாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற சக்தி உண்டு.